ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நான்வெஜ் மோமோஸ் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். ஒரு சின்ன கப் அளவுக்கு கோஸ் துருவி எடுத்திருக்கேன். ஒரு கேரட் துருவி எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பல்லு பூண்டு எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன இஞ்சி எடுத்து அதையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எங்ககிட்ட மிளகுத்தூள் இல்லை, அதனால இப்படி பொடியாக இடித்து வச்சுருக்கோம். இப்போ மோமோஸ் செய்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளும் பார்த்துடலாம். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்கப்புறம் போன்லெஸ் சிக்கன் 5 to 6 பீசஸ் எடுத்துக்கோங்க. மைதா மாவு ஒரு கப் எடுத்துக்கோங்க. மிளகுத்தூள் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூனு. அதுக்கடுத்து கோஸ் ஒரு கப்பு கோஸ் துருவி எடுத்துக்கோங்க. ஒரு கேரட் துருவி எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, இஞ்சி, பூண்டு, அவ்வளோதான். இப்போ வாங்க மோமோ ஸ்டஃப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த மைதா மாவு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம மாவை பிசைஞ்சிக்கலாம். ஹாட் வாட்டர் சுட தண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு தனியாக எடுத்து வச்சாச்சு. மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும், அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா 5 to 6 பீசஸ் வந்து போன்லெஸ் சிக்கன், இந்த சிக்கன் எல்லாமே போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் அரைச்சி எடுத்தாச்சு. இதில் என்னென்ன மிக்ஸ் பண்ணணும்னு பார்த்துக்கலாம். அரைச்சி சிக்கன் எடுத்து ஒரு பவுலில் வச்சுருக்கேன். இப்போ இது கூட பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இஞ்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருந்த கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து மிளகு பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த கேரட் துருவலை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்து ஆட் பண்ண போகிறது கோஸ் துருவி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மோமோஸ்க்கு தேவையான ஸ்டஃப் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ மோமோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மைதா மாவை இப்போ ரெண்டாக கட்டிக்கலாம். மோமோஸ்க்கு எந்த அளவுக்கு நல்லா மெலிசாக இருக்குது பாருங்கள், அப்போ தான் இதில் ஸ்டஃப் வச்சு நம்ம மோமோஸ் ரெடி பண்ண முடியும். இப்போ கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ மோமோஸ் ஷீட்டெல்லாம் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஸ்டஃப் பார்த்துடலாம். ஆல்ரெடி ஸ்டஃப் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த ஸ்டஃப்பெல்லாம் இந்த மோமோஸ் ஷீட்டில் வச்சு மோமோஸை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். மோமோஸ்க்கு எப்படி ஃபோல்ட் பண்ணணும்னு நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ ரெடி பண்ணியாச்சு. இது வந்து சின்ன சைஸ் மோமோஸு. இதுலேயே நம்மளுக்கு பெருசு வேணும் அப்படின்னா பெரிய ஷீட் கூட நம்ம ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம பெரிய ஷீட் மோமோஸும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மோமோஸ்லாம் ஸ்டஃப் பண்ணி முடித்து எடுத்து வச்சாச்சு. இது எல்லாமே இப்போ ஒரு இட்லி குக்கரில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ்க்கு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எல்லா மோமோஸும் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். நம்ம ஸ்டஃப்டு நான்வெஜ் மோமோஸ் ரெடி.
மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு vlogல சந்திப்போம். டாடா.